ப்ரௌன் சுகர் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் போடாதீங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. வாங்க எப்படி செய்யணும்னு போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மல்லி டீ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வர மல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ப்ரௌன் சுகர். இதுக்கு பெரும்பாலும் நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மல்லி இதில் போட்டு கொதிக்க வைக்கலாம். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, பால் எதுவும் தேவையில்லை, வெறும் சுடு தண்ணி மட்டும் இருந்தால் போதும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு 1/2 கப்பு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம மல்லியை தட்டி போட்டுருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளாட்டி நம்ம இங்கே 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வர மல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு இஞ்சி தட்டுறதுலையோ இல்லை ஏதோ உனக்கு வீட்டில் தட்டுறதுக்கு ஏதாவது வச்சுருப்பீங்க, அது மாதிரி இருக்கிறதுல இந்த மாதிரி நல்லா அதை பொடுசாக தட்டிக்கங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா கையிலையோ இல்லை ஏதாவது அம்மிக்கல் இல்லை இந்த மாதிரி ஏதாவது இஞ்சி தட்டுறது இந்த மாதிரி இதுதான் நல்லா இந்த மாதிரி 2 தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே தட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மல்லி, இதை இதில் போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இந்த மல்லி இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா போட்டாச்சு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி தட்டி போட்டுக்குங்க, அது ஆப்ஷனல் தான். பட் நான் இன்னைக்கு இஞ்சி போடலை. வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சியை கொஞ்சம் தட்டி உள்ளே போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா கொதிச்சிடும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். நல்லா அந்த மல்லியோட எசன்ஸ் உள்ளே இறங்கணும். அடுப்பை சிம் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சா அந்த ஸ்மெல் அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும், மல்லி டீயோட அந்த வாசனை. அது கொதிக்கட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே நான் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சுகர் ரொம்ப ஜாஸ்தி குடிப்பீங்கன்ற மாதிரி இருந்தால் இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக குடிக்கிற மாதிரி இருந்தால் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு டீ இது. ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. எதுக்காக இருந்தாலும் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு தேவையான மல்லி டீ ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகான ஒரு மல்லி டீ ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.